இந்த மெய்யழகன் மூவில அரவிந்த் சாமி கார்த்திய ஆக்சிடென்டலா மீட் பண்ணும்போது, அவரோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி மாறிச்சோ, அதே மாரி நான் நீங்க ஆக்சிடென்டலா மீட் பண்ண ஒரு பெர்சன், என்னோட பிசினஸ் ஜர்னியோட பெர்ஸ்பெக்டிவ் கம்ப்ளீட்டா மாத்திட்டாரு. வெல்கம் டு த டே 18 ஆஃப் மீ மேக்கிங் 1 லாக் சேல்ஸ் இன் 100 டேஸ். ரொம்ப மாசம் கழிச்சு நான் ஸ்பென்சர் பிளாசா போயிருந்தேன். சென்னையோட ஃபேஷன் ஹப்பே ஸ்பென்சர் பிளாசா தான். இங்க கிடைக்காத விஷயமே இல்ல. நான் மெயினா வந்து விசிட் பண்ண ரீசன் கரண்ட் ட்ரெண்டையும் கஸ்டமர் பையிங் பிஹேவியர் பத்தி தெரிஞ்சுக்க. நான் என் பிசினஸ்ல நிறைய சேஞ்சஸ் பண்றது ஐடியால இருக்கேன். பட் மத்தவங்க அந்த விஷயத்தை எப்படி பெட்டரா பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அப்போ ஆக்சிடென்டலா என்னோட காலேஜ் ப்ரொஃபஸரை மீட் பண்றதுக்கு சான்ஸ் கிடைச்சது. அவர்கிட்ட பேசும்போது எனக்கு நிறைய ஆன்சர்ஸ் கிடைச்சது. அப்போ எனக்கு கடைசியா சொன்ன 2 விஷயம் இட்ஸ் கம்ப்ளீட்லி கேம் சேஞ்சர். ஃபர்ஸ்ட், என்னோட ரொட்டீன் அண்ட் லுக்ஸை கம்ப்ளீட்டாக மாற்றுறது. ஓகே, லுக்ஸ் ஓகே, என் ரொட்டீன் மாற்றுறதுக்கும் என் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கும் என்ன சம்மந்தம்னு அவர்கிட்டயே நானே திருப்பி கேள்வி கேட்டேன். அண்ட் இஸ் சேட் ஒன் திங், இப்போ நம்ம ஒரு ரொட்டீன் லைஃப்பை கரெக்டாக பண்ணணும்னா எல்லா விஷயத்தையும் டைமுக்கு முடிக்க ஆரம்பிச்சிருப்போம். ஒன்ஸ் டைமுக்கு முடிக்க ஆரம்பிச்சுன்னா நீ நிறைய விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியும்னு சொன்னார். பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே பிஸ்னஸ் இஸ் ஆல் அபவுட் அ டைம். ரெண்டாவது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அட்வைஸ், அதிகமாக ஷாப்பிங் பண்ண சொன்னாங்க. எப்போ நம்ம ஒரு கஸ்டமர் இடத்துல இருந்து நம்ம ஒரு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூ புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்போ தான் நம்ம ப்ராடக்ட்டோட டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ் ஆகினே இருக்கும். அவர்கிட்ட பேசின பிறகு நம்ம ப்ராடக்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் பத்தாது, மைண்ட் செட்டையும் நல்லா டெவலப் பண்ணணும்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ என் டே இன்னையோட நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நாளைக்கு பார்க்கலாம்.